கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம கார்த்தி வந்து சந்திரகலா முன்னாடி வந்து மாதம் நிற்கிறாங்க. என்னங்க நான் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே சந்திரகலா மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து குடுகுடுன்னு போகிறாங்க. செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க சந்திரகலா. இவங்கள அடிக்கடி இப்படி தான் பேசி வைக்கணும் சிலம்பம். இல்லாட்டி இவங்களெல்லாம் வந்து ஏறி மிதிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அதுக்கு தான் நான் இது மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அப்படி நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் பேசிகிட்டு இருக்காங்க. கேஷுவலாக வந்து கூப்பிட்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து வெளியில் வந்து போகணும் போல இருக்குது. வண்டி எடுப்பா அப்படின்னு சொன்னேன். இருங்க நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்ன பேராண்டி, நான் உங்களை பார்க்கணும், கோயிலுக்கு வாங்க, வரப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்த துணியெல்லாம் கொடுங்க, நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து கொடுத்துட்றேன். சரிப்பா, நீ இதுக்கு வந்து சொன்னியே அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து துணி கடையில் வந்து நிப்பாட்டிடுறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா துணியும் வந்து எல்லா பசங்களுக்கும் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து அண்ணா பாட்டி கோயிலுக்கு வந்துட்டிங்களா, நீ சொன்ன கோயிலுக்கு நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். இருங்க பாட்டி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே சாமுண்டீஸ்வரி துணி எடுக்கிற கேப்பில் வந்து கீழே இறங்கி மாதம் வந்து கார் எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்தோன்னே வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் பேராண்டி, நீ இப்படியெல்லாம் ஒத்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏதோ இதுக்கு மட்டும் சம்மதம் வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்தது பேசி வந்து கஷ்டப்படுத்தாத பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் துணியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்க போல இருக்கு. ஆமாம், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன். அத்தை மாமா கூட வாங்கியிருக்கியா? ஆமாம் வாங்கியிருக்கேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி, பரவாயில்லையே, அத்தை மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு பார்த்தேன். கோவம் இல்லை, அவள் என்னதான் எனக்கு மருமகளாக இருந்தாலும் அவளுக்கு நான் வாங்காட்டா வேற யார் வாங்குவாப்பா? நான் மருமகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட பெரிய மனசு வேற யாருக்கு வரும்? என்ன பாட்டி, எல்லாருக்கும் வந்து சூப்பர் சூப்பராக ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு மட்டும் சுமாராக இருக்குது. என்ன பேராண்டி, என்னோட செல்ல பேரனே நீ தான். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி நான் பார்த்து பார்த்து வாங்காமல் இருப்பேன்? இது பிடிக்கலையா, வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, இதுவே இருக்கட்டும்ங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து மயில் வாகனத்தை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு வீட்டில் இருக்கும்போது திட்டிகிட்டு இருக்காங்க. நேற்று பண்ண மாதிரிலாம் சேட்டையெல்லாம் இருக்கவே கூடாது, என் பக்கத்துலலாம் தூங்கவே கூடாது. நான் வேறு யார் பக்கத்துலமா தூங்க முடியும்? உன் பக்கத்தில் தானே தூங்க முடியும். இந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு ரோஹிணி வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து திட்டிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. ஒரு நாளில் ஒரு நாள் எனக்கும் வீரம் வரும். அப்போ நீ என்னை பார்த்தா வந்து பயப்படுவேன். நிச்சயம் அது மாதிரி ஒரு காலம் வந்து வரதான் போகுது. அதுக்கு முன்னாடி வந்து சந்திரகலாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச காரியத்தெல்லாம் வந்து நிறைவேற்றி காட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வழியில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி வைக்கணுமே, பாட்டி கொடுத்த ட்ரெஸ்லாம் வந்து எப்படி மாற்ற போகிறோன்னு தெரியல. இதில் வேற பாட்டி வந்து எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பசங்களுக்கெல்லாம் அவங்க கையால் வந்து துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அது இப்போதைக்கு செட் ஆகாதுன்னு நம்மளும் சொல்லிட்டோங்கிற மாதிரி கார்த்தி யோசிச்சு வந்து வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வண்டியில் தான் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி மாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. நீ எல்லா துணியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான்னொன்னே பாட்டி கொடுத்த துணியை வந்து டிக்கியில் தான் வச்சுருக்காங்க. பாட்டி கொடுத்த துணி எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி வாங்கின கடைப்பைக்குள்ளே போடுறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. ஒவ்வொரு பேராக வந்து போட்டிருக்க போல இருக்கு. உடனே வந்து அந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை ரோஹிணி வாங்க, இது 2 பேரும் உங்களுக்காக தான், பார்த்துக்கங்க பிடிச்சிருக்கான்னு பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, நீ வாங்கி கொடுத்த துணி எப்போதும் வந்து தி பெஸ்ட்டாக தாம்மா இருக்கும், அதை பற்றி என்னமா கவலைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, என்னக்கா உங்களுக்கு எடுக்கலையா, எங்களுக்கு எடுக்காமல் இருப்போமா, எடுத்துக்கிட்டோம், நாளைக்கே பொங்கல், எல்லாரும் நான் வாங்கி கொடுத்த துணியை தான் போடணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எப்படியோ பாட்டி ஆசைப்பட்டபடியே வந்து இந்த பொங்கலை வந்து ஜமாச்சிட வேண்டிதான். எல்லாரும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச துணியாக வந்து கிடச்சிருக்கும். அவங்களோட ஆசைப்படியே வந்து இந்த பொங்கல் வந்து நல்லபடியாக அமையட்டுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. இருக்கிற எல்லாரும் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்த துணியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மூத்த பொண்ணு ரோஹிணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும். அம்மா பார்த்து பார்த்து ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்காங்க. ஏய், எனக்கும் ஆரஞ்சு கலரில் தான் வந்து சட்டை இருக்குது, நம்ம 2 பேரும் மேட்சிங்காக வந்து இருக்க போகிறோம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சூப்பராக வந்து ஷர்ட்டை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, உனக்கு புடவையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க.
இந்த இதில் நீ பளிச்சுன்னு இருக்க போகிற அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது, ஆமாம் நாளைக்கு மாட்டுப்பொங்கல்ல நீ பளிச்சுன்னு தானே இருப்பேங்கிற மாதிரி பேசும்போது, என்னங்க நக்கலா பார்த்துக்கங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தூங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இவ திமுற என்னைக்காவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அடக்கி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும். அதே மாதிரி தான் வந்து கடைசி பொண்ணு சுவாதி வந்து யோசிக்கிறாங்க, அம்மா எனக்கு சூப்பராக துணி வாங்கி கொடுத்துருக்காங்க, உங்களை விட எனக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க போல. ஏய் நாளைக்கே துணி வந்து போட்டுக்கலாம், இன்றைக்கே போடணும்னு அவசியம் இல்லைல்ல, பொங்கல் நாளைக்கு தானே, துணி எங்கே போகுது அப்படின்னு சொல்லும்போது, முருகா தயவு செஞ்சு ஏதாவது ஐடியா வந்து கொடுப்பா, நாளைக்கு வந்து பொங்கல் அதுவுமா எங்களோட பசங்க பேரங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீ வந்து எங்கேயாவது அவங்கள சந்திக்கணும், அதுதான் என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே, என் மருமகளோட எண்ணத்தை மாற்றும் முருகா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மயில் வாகனம் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் தனித்தனியாக ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ரூம் வாசலில் வந்து வச்சிடுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து கால் வைப்பா, கால் வச்சோடனே அதுக்கப்புறமேட்டு அவள் அசந்து தூங்குவா. தூங்கினோன்னு வந்து அவளுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாடி ரோஹிணி இங்கே வாயம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரூம் வாசலில் வந்து வராங்க. அவங்க நினச்சபடியே வந்து அதில் கால் வைக்கிறாங்க, அசந்து வந்து தூங்குறாங்க. உடனே வந்து யாராவது வாங்கலேங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும். கூப்பிட்டோன்னு வந்து ரேவதி வராங்க, இன்னொரு பக்கம் சுவாதி வராங்க. அவங்க கண்ணு முன்னாடியே வந்து முத்தம் கொடுக்குறாங்க. பார்த்தா இதெல்லாம் அவங்களோட கனவு. தூணுக்கு தான் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரோகிணி இங்கே வாமா அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நம்ம கார்த்தி வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு. மயில் வாகனம் யோசிச்சு வச்ச மாதிரி கூட நடக்கலாம். ஒரு ட்விஸ்ட்டு வந்து இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.